மனசே கஷ்டமா இருக்கா அண்ணே எல்லாம் ஒட்டு வச்சிருக்கோண்ணே எதுவும் பிச்சிடாதீங்கண்ணே. ஜோக்கரை பார்க்குறியா? இதோ 1,47,000 MRP போட்டுருக்காங்க. நாம தர பிரைஸ் 47,000 தான். பிக்க கூடாதுடா. ஐயோ தெய்வமே. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம பேக்ரவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு. ஸோ நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்ல தான் அங்கே இருக்கோம். ஸோ வந்து இப்போ நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னா நம்ம அஜி வேணுங்கண்ணே. முதல்ல கடையில் பொருள் வாங்கி வைப்போம், அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்போம். ஸோ வந்து நம்ம அஜி மாப்பிள்ள இருக்கான், அண்ட் வந்து நம்ம செல்வா மாப்பிள்ள இருக்கான். வணக்கம் 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 வணக்கம். அண்ட் வந்து நம்ம மாப்பிள்ளையும் இருக்கான். மாப்பிள்ள ஹாய் சொல்லு. ஐயோ பேர் தெரியல இல்லை. ஐயோ டக்குன்னு மாப்பிள்ள பேர் தெரியுமாப்பிள்ள டக்குன்னு வரல. இல்லை நான் இங்கே வரும்போது சொல்ல டக்குன்னு வரல. ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம பிட் ஷாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் எவ்வளோ நாளில் ஓப்பன் ஆக போகுதுன்னு எனக்கு சட்டமாக தெரியல. ஸோ வந்து நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆனால் சீக்கிரமாக லான்ச் ஆகிடும். அவ்வளோதான், இன்னும் ஒரு 2-3 நாள்லேயே அவ்வளோதான், 2 நாளில் லான்ச் ஆகிடும் டிடிஎஃப், அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம கடைக்கு வெளியே, அதாவது நம்ம வர்ற பைக்ஸ் எல்லா பைக்ஸுக்கும் ஜிபிஎஸ் மாட்டி தருவோம்ல. ஸோ வர்ற எல்லா பைக்குமே வெளியே வச்சு மாட்டி தருவோம், சில பைக்ஸை உள்ளே வச்சு மாட்டி தருவோம். அதுக்கு வேணால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் கீழே வந்து அந்த ஃப்ளோர் மேட்டே போடாமல் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னாங்க, புதுசாக ஒரு லேப்டாப் வாங்க போகிறோம். ஒரு லேப்டாப் கிடையாது, 2 லேப்டாப் வாங்க போகிறோம். எதுக்காகனா நம்ம பிட் ஷாப்புக்காக. என்ன மாப்பிள்ள? பில்லிங் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஒன்று பில்லிங் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் ஜிபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்பே க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்பில் வந்து நம்ம ஜிபிஎஸ்ஸை வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு லாகின் பண்ணி தர்றதுக்காக இன்னொரு லேப்டாப்க்கு. அதனால் 2 லேப்டாப் வாங்க போகிறோம். இப்போ வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மி, அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது விண்டோஸில் வாங்கலாம்னு சொல்லி அஜி மாப்பிள்ள சொன்னான். பட் நான் இருந்துட்டு கடை பாருங்கள் டிடிஎஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ கஷ்டப்பட்டு இப்படி ரெடி பண்ண கடைக்கு போய் விண்டோஸ் நல்ல லேப்டாப் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து நம்ம ஆப்பிள் வாங்கி போட்டோம்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்குமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு கடை எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். அந்த கடை பேர் சொல்யூஷன் ஏதோ ஒன்று வரும். ஸோ வந்து கீழே போடுறேன் என்ன பேருன்னு சொல்லி. நான் வந்து கடையோட லொக்கேஷன் தரேன். கடையோட லொக்கேஷன் வந்து அண்ணா நகரில் இருக்குது. ஸோ வந்து எல்லா டெமோ லேப்டாப்ஸுமே அங்கே இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ கொஞ்ச நாள் வந்து ஷோரூமில் வச்சு சும்மா ஷோகேஸ் மாதிரி காட்டுவாங்கள்ல. ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நிறைய ஜாக்கெட் இருக்கும் என்கிட்ட. ஸோ வந்து ஒரு ஜாக்கெட்டை மட்டும் நான் இங்கே ஷோகேஸ்க்கு வச்சுருப்பேன். அது யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா பார்த்துட்டு தான் போவாங்க. பட் அது கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து கஸ்டமருக்கு ரேட் கம்மி பண்ணி தருவேன். என்ன மாப்பிள்ள? ஆப் இப்போ காட்ட வேணாம், இப்போ காட்ட வேணாம். நம்ம வந்து ப்ராடக்டை காட்டும் போது ஆப்பை காட்டலாம். அப்படியா? நீ அதான் சொன்னியா? சரி 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 சரி. அது கொஞ்ச நாள் கழிச்சு நான் கஸ்டமர்கிட்ட இது டெமோ பீஸ்ன்னு சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கடையில் எக்கச்சக்க டெமோ லேப்டாப்ஸ் இருக்குது. ஆப்பிள்லேருந்து விண்டோஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி அங்கே போய் நமக்கு பிடிச்ச 2 லேப்டாப் வாங்கிட்டு போகிறோம். கண்டிப்பாக நம்ம ஆப்பிள்லேயே வாங்கிக்கலாங்க. ஸோ வந்து கடை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்போது ஸோ வந்து ஆப்பிள் லேப்டாப் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மாப்பிள்ளை என்ன லேப்டாப் வாங்க போகிறோம்? ஆனால் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை தான் விண்டோஸ் வாங்கலான்னு சொன்னால், பட் நான் தான் இருந்துட்டு இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இந்த மேக் சிஸ்டம் வாங்கணும்னு நினச்சேன்டா. நானும் அது தானே நினச்சேன். ஆனால் அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐமேக் தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கு அவங்க கடையில் ஐமேக் பண்ணுறது இல்லையா? நான் கேட்டேன், பட் எனக்கு அது ஸ்பெஷலாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பைக்கில் கடைக்கு போக போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி கார் நம்மகிட்ட இல்லை. ஸோ வந்து வெளியே அங்கே ஒரு இன்டர்செக்டர் நிற்குது பார்த்தீங்களா, அந்த இன்டர்செக்டர் பைக்கில் தாங்க போக போகிறோம். ஓசிக்காரங்க யாரும் தரல, அதனால யாரும் தரல இல்லை, எங்களுக்கு டக்குன்னு தேவைப்படுது. இந்த டைமில் யாருனாலையும் தர முடியல. அண்ட் வந்து நம்ம கடையில் வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணுங்க. இங்கே வந்து நம்ம டிடிஎஃபோட அஃபிஷியல் லோகோ இன்னும் நான் லான்ச் பண்ணல, நான் லான்ச் பண்ணுவேன். ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது நம்மளோட அஃபிஷியல் லோகோ லான்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த இங்கே லோகோ போடணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோகோ போடணும், அதுக்கப்புறம் முன்னாடி என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு லோகோ போடணுங்க. சரி, ஆனால் உண்மையாகவே எனக்கே வருத்தமாக இருக்குங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி இன்னும் நம்ம கடையை ஓப்பன் பண்ண முடியலையேன்னு. எதனாலன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பக்கம் தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து லோன் ட்ரை பண்ணோம். ஸோ வந்து யூடியூபர் அங்கே இருந்தாலும் லோன் ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லோன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம மேலே கேஸ் இருக்கான், அதனால லோன் தர மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சரியான வருத்தம். ஸோ வந்து நம்மளால முடியும், நம்மளோட சொந்த வீடை வச்சு அடகு வச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட தோட்டத்தெல்லாம் அடகு வச்சு லோன் எடுக்க முடியும். பட் எனக்கு என்ன வருத்தம்னா, ₹1 கூட எங்கள் அம்மாட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி வேணாம், எவ்வளோ வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளோட உழைப்புலேயே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறேங்க. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து மிச்சதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். மேலே இருக்கிறதெல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு. இவர் தாங்க ஆர்டிஸ்ட்டு. அதான் ஆக்சுவலி மேலெல்லாம் பயங்கரமாக பைக்கோட
ஆர்டிஸ்ட். ஐயோ அந்த டைப்பே அப்படிதான்ப்பா, வைங்கப்பா. இது வந்து நம்ம ஒரு யூனிக்கா வச்சிருக்கோம். ஆமாண்ணே. உள்ள இருந்து இத ஜிபிஎஸ் எதை வச்சீங்கன்னா அதை தான் எடுக்கணும். நீங்க அண்ணே எல்லாம் ஒட்டு வச்சிருக்கோண்ணே, எதுவும் பிச்சிடாதீங்கண்ணே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாசனோட கடைக்கு வந்திருக்கேன். இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். யார் கடை? வாசன். ஊரோடமே அப்படிதான் சொல்லுது. அஜீஸ் வாசன் ரெண்டு பேர். அஜீஸ் வாசன் பிரைவேட் லிமிடெட் அப்படி வச்சிருக்காமா? டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ப்பா. ஸோ வந்து நம்ம கடை இன்னும் சீக்கிரமா ஓப்பன் ஆக போறது இல்லைங்க. கடையில வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஆனா அந்த ஒரு பிராண்டிங்ல இருந்து ஆமா அந்த ஒரு ப்ராடக்ட் வேர்ல்ட் வைட் பயங்கரமா இல்ல செம ஹிட் கொடுத்துரும் கண்டிப்பா. சரி வாங்க வாங்க வண்டி எடுக்கலாம், போலாம். இந்த ஹெல்மெட் எந்த தயவு செஞ்சு நான் உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் தரேன், ஹெல்மெட் போட்டுக்கோ. அதெல்லாம் இல்ல பாபா, டைம் ஆச்சு. மனசே கஷ்டமா இருக்கா? ஏன்னு சொல்லு. ஏன் உனக்கு பின்னாடி உட்கார போட்டு போறது. அன்னைக்கு ஆக்சுவலி மாப்பிள்ள ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் பின்னாடி உட்கார்ந்து வர்றேன். ஆமா நானும் உட்கார மாட்டேன், இவனும் உட்கார மாட்டான். எதனால இருந்தாங்க, நம்மளாம் பைக்லயே ஊறி வளர்ந்தவங்க, நம்மளால எப்படி பின்னாடி உட்காந்துட்டு வர முடியும்? இப்போ எனக்கு உட்காந்துட்டு வரனாலே ரொம்ப எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அவ்வளோதான். எல்லாம் ஒரு காரண காரியத்துக்காக நடக்குது டிடிஎஃப். ஸோ இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலைன்னா நம்மளால ட்ராக்குக்கு போயிருக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ட்ராக்குக்கு போக போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட டைம் இருந்திருக்காது. நம்ம அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு ஓடிட்டே இருந்திருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா நல்லதுக்காக தான். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ட்ராக்குள்ளே இறங்கி மாஸ்க் காட்டிடலாங்க. ஸோ முதல்ல நம்ம ரெடி ஆகணும். நம்மளோட முதுகும் ரெடி ஆகணும், நம்மளோட கையும் ரெடி ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இன்னொரு 4 monthsல முதுகு ரெடி ஆகிடும். இன்னொரு 2 months பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை ரெடி ஆகிடுங்க. பார்த்துக்கலாம். அஜி விட்டானா அப்படியே பின்னாடி விழுந்துருவோம். அஜி சீட்டே இல்லை அஜி இந்த வண்டியில். பார்த்தீங்களாங்க, சீட்டே இல்லைங்க. டேய் ஒருவேளை டே குண்டா, நீ ரொம்ப குண்டா இருக்கியோ? டேய் ரொம்ப உடம்பு போயிட்டாடா மாப்பிள்ள இந்த வாட்டி. 90 கிலோ தானா? ஆனால் போக போக நல்லா ஊதிட்டே இருக்காங்க மாப்பிள்ள. ஆக்சுவலி நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணுற ஆளே கிடையாது. இது பாடி ஷேமிங்கே கிடையாது. இது நான் ஃப்ரெண்ட்லியாக நார்மலாக ஜாலியாக சொல்கிறேன். உண்மையாகவேங்க, அவன் ஹெல்த்துக்காக சொல்கிறேன். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிக்கிட்டே போயிட்டு இருக்கான் மாப்பிள்ள. சாரி ஊதிக்கிட்டே போயிட்டு இருக்கான். என்ன மாப்பிள்ள? ஹீரோ ஆகும் மாப்பிள்ள. நீ ஆல்ரெடி ஹீரோ தானடா. ஜோக்கரை பார்க்குறியா? தோ ஜோக்கர் சொல்லு, இப்படி சொல்றவங்க நம்ப கூடாது. ஜோக்கர் என்றாலும் ஹீரோ. ஐயோ உலகமே ஜோக்கர். ஐயோ மறந்துருச்சுங்க டைலாக். இன்னும் நம்மளோட பைக் கடைக்கு பைக் இல்லடா, லேப்டாப் கடை. சாரி மாப்பிள்ள. இன்னும் நம்மளோட லேப்டாப் கடைக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 8.1 கிலோமீட்டர்ஸ் 28 minutesல போய் ரீச் ஆயிடும். ஸ்டாண்டு போட்டே ஒரு அண்ணா வர இருப்பான். அண்ணா ஸ்டாண்டு நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கடைக்கிட்ட வந்தாச்சு. இதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இம்ப்ரெஷன் சொல்யூஷன். ஸோ அதுதான் நம்மளோட கடை. நீங்கள் தான் கடையோட ஓனர்? ஓகே ஓகே, அண்ணன் தான் கடையோட ஓனர். நம்ம வந்து அண்ணங்கிட்ட வந்து 1969 புல்லட் இருக்குது, பெட்ரோல் இன்ஜின் புல்லட். நம்ம எல்லா பைக்ஸ்லையுமே ரைட் காலில் யூஸ் பண்ணி தானே பிரேக் யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளோட அந்த ஓல்டு மாடல் புல்லட்ஸ்லாம் ரைட்டில் கீர் இருக்கும், லெஃப்ட்டில் வந்து அப்படிதான். உங்கள் அப்பா பைக்கில் எப்படி இருக்கும்? நம்ம அப்பாவோட புல்லட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஓல்டு மாடல் புல்லட்ஸ் தான். இதோ நான் சொன்னேன் இல்லைங்க, இதோ அங்கே தான் நிற்கிது பாருங்கள் பைக்கு. இப்போ நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ வந்து இந்த லிவர்ஸ் எல்லாமே அந்த ஓல்டு மாடல் லிவர்ஸ் தான். இதோ இதெல்லாமே அந்த பழைய விதமான இது தாங்க. இதெல்லாம் எதுவுமே ஆல்ட்ரு பண்ணாமல் வச்சுருக்காரு. ஆனால் கண்ணாடி மட்டும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டுக்கிட்டாரு. ஏன்னா இம்போர்ட் பண்ணி போட்டோம் ப்ரோ. ஓகே ஓகே, அதான் இந்த மாதிரியான கண்ணாடி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இது பிளாஸ்டிக்கில் வரும், அதெல்லாம் பார்த்துருக்கேன். பிளாஸ்டிக்கோ ஃபைபர்லேயே வரும், அது பார்த்துருக்கேன். இதுக்கு சாவி கிடையாது இல்லை, இப்படி திருப்பி தான் எடுக்கணும். இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இதான் நான் சொன்னேன் இல்லைங்க, பிரேக் வந்து லெஃப்ட்டு. ஆனால் நம்ம பைக்ஸ்லாம் இங்கே வந்து கீர் இருக்கும், இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரேக் இருக்கும். பட் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீர் இந்த பக்கம், பிரேக் இந்த பக்கம். இது வந்து நியூட்ரல் லிவர். ஸோ வந்து நம்ம மூவிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை நியூட்ரல் பண்ணலாம். ஆனால் சாவி வச்சுருக்கீங்களாண்ணா? சாவி சைடில் தான் எங்கேயோ போடுற மாதிரி வரும். இங்கே சைடில் சாவி போடுங்க. ஆகிட்டோம். இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து ஆம்ப் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்ஈவனாக இருக்குது. இங்கே கரெக்டாக நேராக வந்தால் தான் இதை கரெக்டாக கிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கிக் பண்ணலாம். அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ் அஜி
நீங்க ஸ்டார்ட் இது பண்ணுங்க. கியர் கிடையாதா? இது கியரா? கியர் தான். கியர் அது கிடையாது. ஆ ஃபர்ஸ்ட் கியர். இங்க பாரு. நீ டிப் காட்டு கேமரா. செகண்ட் கியர். இப்போ இது அமுக்குனா நியூட்ரல். ஓ இது அமுக்குனாலே போதும் நியூட்ரல். அதே மாதிரி இப்போ இந்த வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 4th கியர்ல நீங்க போறீங்கன்னா 10 km ஸ்பீட்ல போலாம் 4th கியர். இது இன்ஜின் இடிக்காது. பரவாயில்லையே. ஓகே நான் வாங்க நம்ம போய் லேப்டாப்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணனோட கடை பேர் இம்ப்ரெஷன் சொல்யூஷனுங்க. ஹை அண்ட் லேப்டாப் ஸ்டோர்ஸ். வந்துருங்க அண்ணா கடைக்கு. ஆமாம். ஸோ வந்து அண்ணா கடையோட லொகேஷன் சொல்லுங்களேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். சின்னமணி சிக்னல்ல இருக்கு. அண்ணா நகர் சின்னமணி சிக்னல். அண்ணா நகர் சின்னமல்லி சின்னமணி சிக்னல். டிஸ்கிரிப்ஷனில் லொகேஷன் இருக்கும். ஆமாங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனை வந்து பின் பண்ணி தரேன். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணிங்கனாலே கூகுள் மேப் போயிடும். ஓகே நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி லேப்டாப்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸிங் இருக்குது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ROG லேப்டாப். இது கேமிங் லேப்டாப். R9 5000 series, 16 GB of RAM, 1 TB SSD, RTX 6 GB dedicated graphics card இந்த லேப்டாப். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ASUS வாரண்டிலேயே இருக்கு. லேப்டாப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிராண்ட். ஆக்சுவலி அண்ணன் கடைக்கு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. என்னன்னா அண்ணன் கிட்ட எந்த லேப்டாப் வாங்கினாலுமே 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வாரண்டி கொடுத்துருவாரு. ஓ இது எல்லாமே யூஸ்டு லேப்டாப்ஸ் கிடையாது ஜி. இல்ல யூஸ்டும் இருக்குல்லண்ணா? எல்லாமே டெமோ லேப்டாப். எல்லாமே டெமோ லேப்டாப்ஸ். ஓ உங்களுக்கு டெமோ லேப்டாப்ஸ் தெரியும்ல, ஷோரூம்ல வச்சிட்டு பரவாயில்லையே. எல்லாத்துலயும் மேனுஃபேக்சர் வாரண்டியோடயே இருக்கும் ப்ரோ. இதுல என்ன பட்டன் போயிடுச்சு? கலரே அப்படிதான். கலரே அதானா? ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்படி புரியாம கேட்பேன் நினைச்சு கூட பார்க்கல. இந்த லேப்டாப்போட பிரைசிங் பாத்தீங்கன்னா ப்ரோ நம்ம கிட்ட 75000 ஒரிஜினல் பிரைசிங். ஒரிஜினல் பிரைசிங் வந்து இந்த லேப்டாப் 6 GB கிராபிக்ஸ் கார்டோட 120 கிட்ட வரும். ஓ 1,20,000 நம்ம கிட்ட எவ்வளோண்ணா? 75,000. 75000. நெகோஷியபிள் பண்ண முடியுமா? நம்ம பசங்க நம்ம பேர் சொல்லி வந்தா எவ்வளவு பண்ணி தருவீங்க? கண்டிப்பா டிஸ்கவுண்ட் தரோம். எனக்கு பெஸ்ட் பிரைசிங் என் பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க, அது போதும். அதே மாதிரி நமக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லேப்டாப் Lenovo Legion Pro i7 10th generation, 6 GB dedicated graphics card, 16 GB of RAM, 512 GB SSD, 1 TB hard disk கூட இருக்கும் ப்ரோ. இந்த லேப்டாப் கேமிங் லேப்டாப். இந்த லேப்டாப்போட பிரைஸ் வந்து 55,000 only ப்ரோ. லேப்டாப் எப்படி இருக்கு பாருங்க. ஒரிஜினல் பிராண்ட் நியூவா தான் இருக்கு. பிராண்ட் நியூவா இருக்கும் ப்ரோ இந்த லேப்டாப். இதெல்லாம் 1 lakh above தான் ப்ரோ. இந்த லேப்டாப்போட பிரைஸ் வந்து 55,000 ப்ரோ. இதுக்கும் வாரண்டியோட இருக்கு. பக்கத்துல இந்த லேப்டாப் பாருங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப சூப்பரா உண்டு அந்த கேமிங் லேப்டாப்ல. எனக்கு சின்ன வயசுல ஆசை அது மாதிரிலாம். எனக்கும் தான்டா ஆசை. கலர் கலரா வரும். சின்ன வயசுல லேப்டாப்ல விளையாண்டா லேப்டாப்பே போய்டும் பாங்க. 6 மாசம் நீங்க இத வாங்கி பைக் ரேஸ் விடுங்க ப்ரோ. கேமிங் லேப்டாப். அண்ணே நாங்க PS5 வச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்னே. அதுல விளையாடலாம்னு இருக்கோம். இது நெக்ஸ்ட் லேப்டாப் பாத்தீங்கன்னா இது வந்து Lenovo யோகா லேப்டாப் ப்ரோ. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா 4K டிஸ்ப்ளே வரும். டச் ஸ்கிரீன் லேப்டாப். i7 11th generation, 16 GB RAM, 512 GB SSD ப்ரோ. ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு நீங்க எவ்வளவு தரீங்க? டச் ஸ்கிரீன் 360 டிகிரி ஓ டச் லேப்டாப்பா? ஆமா ப்ரோ. காமிச்சேன். கடுங்க டச் நல்லா இருக்கு ப்ரோ. சாஃப்ட்டா இருக்கு டச் சாஃப்ட்டா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி ஒரு ஸ்கிராட்ச் டென்ட் கூட இருக்காது ப்ரோ. புதுசா இருக்கு லேப்டாப். இந்த லேப்டாப்ல இது இல்லாம இதுக்கும் நீங்க 1 இயர் வாரண்டி கொடுக்குறீங்களா? லேப்டாப்ல பென்னும் இருக்கும். வேணா நம்ம வந்து மாதிரி வாவ் வந்து பென் வச்சு நம்ம. இது எவ்வளவு ப்ரோ பிரைஸ்? இந்த லேப்டாப்போட பிரைஸ் பாத்தீங்கன்னா 70,000 வந்து. ஒரிஜினல் பிரைஸ்? இது ஒரிஜினல் பிரைஸ் வந்து 140 ப்ரோ. யோகா லேப்டாப். ஓகே ஓகே ஓகே. அப்படியே நீங்க இத எடுத்துக்கலாமா? இந்த லேப்டாப் எடுத்துக்கலாமா ப்ரோ? எடிட்டிங்லாம் கரெக்ட்டா இருக்குமா ப்ரோ? இது வந்து கிராபிக்ஸ் கார்டு பண்ண மாதிரி லேப்டாப்ஸ் தான். இங்க நாங்க வந்து எல்லாரும் எங்கிட்ட லேப்டாப் கேட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோருக்கு போறவங்க என் பட்ஜெட் 25,000 அதுக்கு லேப்டாப் இருக்கான்னு கேட்பாங்க. அதான் நான் வந்து பட்ஜெட் பத்தி பேசவே மாட்டேன். உங்களோட ஒர்க் என்ன? இப்போ நீங்க வரீங்க எங்கிட்ட வீடியோ எடிட் பண்ணணும் ஒரு லேப்டாப் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு 25,000 லேப்டாப் உங்க பட்ஜெட்டுக்கு நான் லேப்டாப் கொடுப்பேன். உங்க நீடுக்கு தான் லேப்டாப். இல்ல அதுதான் தரணும். அப்படிதான் தரணும். இப்போ வந்து பில்லிங் ஏன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா அதாவது நம்மளோட ஒர்க்குக்கு அது செட் ஆகாது. இப்போ இந்த லேப்டாப் வாங்கிட்டு போய் கேமிங் விளையாடலாம்னு சொல்லி உட்காந்தாங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா இதுல வந்து இன்டெல் கிராபிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு கிடையாது. அது மாதிரி ஒரு லேப்டாப் அதே மாதிரி இல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூசேஜ் மாடல். இப்போ வந்து நம்மளோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லேப்டாப். இப்போ இந்த லேப்டாப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கையில வச்சுக்கிறேன். இந்த லேப்டாப்போட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1,47,000. இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட காமிக்கிறேன். Lenovo ThinkPad T14 செகண்ட் ஜென்ரேஷனு, i5 11th ஜென்ரேஷனு, 16 GB RAM, 512 GB SSD, வாரண்டி 2026 வரைக்கும் இருக்கும். 1,47,000 எம்ஆர்பி போட்டுருக்காங்க. நாம தர பிரைஸ் 47,000 தான். லேப்டாப் எப்படி இருக்கு அப்படியே நீங்க இப்போ வந்து இன்னொரு விஷயம்னா இது இன்னொரு லேப்டாப் எடுத்துருவாங்க. அந்த விஷயம் நான் உங்களுக்கு இது இப்போ இந்த லேப்டாப் இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் சும்மா நீங்க டிஸ்ப்ளேக்கு தான் வச்சிருக்கீங்க. புதுசெல்லாம் உள்ளதா வச்சிருக்கீங்க. எப்படி இருக்கும்? ஃபுல்லா பேக்கடா இருக்கும். நான் காமிக்கிறேன். சீலே ஓபன் பண்ண மாட்டீங்களா நீங்க?
லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி ஏய், open பண்ணா check பண்ணி தான் இருக்கும். பண்ணிருக்கோம். ஆனா லேப்டாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அன்யூஸ்டா இருக்கும். இப்போ இந்த லேப்டாப் T14 இந்த லேப்டாப் இருக்குச்சுன்னா நான் வேற லேப்டாப் ரீப்ளேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு லேப்டாப் இங்கே வைக்க சேல்ஸ் வைக்கும்போது நான் ஒரு 3 செக்கிங் இருக்கு, QC 3 ஸ்டேஜஸ் QC இருக்கு. நம்மளோட இன்னொரு பிரான்ச் வந்து எக்மோர் அசாம் நீங்க எல்லாம் டைரக்டா வந்து பிராண்ட் கிட்ட இருந்தே தான் பிராண்ட் கிட்ட இருந்து ஆனாலுமே நீங்க மூணு செக் பண்ணுவீங்க. செக் பண்ணுவோம். ப்ரோ இன்னொரு பிராண்ட் இருக்கா ப்ரோ? இன்னொரு பிரான்ச்சைஸ் எங்க இருக்கு நீங்க? இன்னொரு பிரான்ச் வந்து எக்மோர் அசாம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். அங்கே தான் 10 இயர்ஸ் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் T14 இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒரு லேப்டாப் 2 லேப்டாப் வச்சுருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரே மாடல் லேப்டாப்பில் ஒரு 20-30 லேப்டாப் வச்சுருக்கோம். இந்த மாடல் T14 இது நல்லா புதுசா புதுசாக இருக்கு. வாவ், என்ன ப்ரோ ஷோரூம்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கு இது. எவ்வளோ புதுசாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன், ஸ்க்ராட்ச்லாம் எவ்வளோ நல்லா. இப்போ இந்த லேப்டாப் வாரண்டி ஜூன் 2026 ஜான் 2026. இப்போ இந்த லேப்டாப் நீங்கள் வாங்குறீங்க, இந்த லேப்டாப்பில் ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சுன்னா என்கிட்ட லேப்டாப் வாங்கிட்டு என்கிட்டயே கொடுத்தீங்கன்னா நானே மேனுஃபேக்சர் கிட்ட வாரண்டி கிளைம் பண்ணி இது ஒரு தடவை செக் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவோம். 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான். எங்ககிட்ட லேப்டாப் வாங்கினா நாங்களே அந்த சர்வீஸ் நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம், என்கிட்டயே கொடுத்தாலும் நானும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். நிறைய ஆப்பிள் லேப்டாப்ஸ் காட்டுங்க. காமிச்சிடலாம். ஆக்சுவலி ஏன் வந்து நான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன்னாங்க, அது ரொம்ப உழைக்கும். சீரியஸா இல்ல, நான் ஒன்று சொல்றேன், நீ அதுக்கு பழகிட்ட. இதுவும் நல்லா தான் இருக்கும், இது சூப்பரா இருக்கும். ஆனா உண்மையாவே அது வந்து ஸ்லோவா மாட்டேங்குது. ப்ரூஃப் என்னன்னா என் டேபிள் இருக்கு 2014 ஏர் இருக்கும். ஓகே, 2014ல வாங்குனது. 2014ல வாங்குனது. இப்போ 2020 சொன்னா 10 வருஷம். இன்னும் ஸ்லோவா ஆகும். அதே இல்லாம சரிங்க, நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் 6 மாசத்துக்கு ஒரு டைம் மாத்திக்கிட்டே இருப்பேன். எதனாலன்னா ஃபோன் உடஞ்சி போயிடும், ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும், இதே மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் வட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஃபோன் 12 வாங்கினேன். ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் இன்னும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் கூடவே. அது ஒரு மெமரபுளாக ஸ்லோவே ஆக கிடையாது. ஆனால் நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக வாங்கிடுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்கல பாஸ்வேர்டு 1 2 3 4 5 என்டர். ஓ, அதை சும்மா தான் போட்டியா? எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதான் இதெல்லாம் புரியல. இதான் பிரைவசி பாஸ்வேர்டு. இதான் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்ட் தான் போடுறது. ஓ அப்படி. ஏய், நீ ரேண்டமா வச்சியா இப்போ? டேய் நம்ம சும்மாடா. ஆஹா, இல்ல நம்ம வைஃபை பாஸ்வேர்ட் என்ன வைப்போம்? 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி இருந்தா 0 ல இருந்து 1 வரைக்கும் அடிப்பா. அது மாதிரி சும்மா ரேண்டமா வச்சேன். இப்போ இந்த இல்ல, நான் இது எல்லாத்துக்குமே அந்த பாஸ்வேர்டா? எல்லாத்துக்கும் அதே. இப்போ நீங்க போட்டு பாருங்க. சரி. இங்க உங்களுக்கு 1 2 3 4 வரல. நான் இல்ல ஆக்சுவலி 0 வரைக்கும் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ட்ரு கொடுத்தா பார்த்தா 1 2 3 4. இல்ல, அப்ப அதுல என்ன போட்டேன்? 1 2 3 4 சொல்லு. போய் போட்டேன்னா ஓ உங்களுக்கு இப்படி எல்லாம் ஒர்க் ஆகும். அது டிடிஎஃப் என் வாழ்க்கையில் நடக்குங்க. இது ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது, உண்மையா என் வாழ்க்கையில் நடக்கும். சும்மா ஃப்ளைட் ஏறி போகலான்னு சொல்லி நினைச்சு போனேன்னா எடப்பாடி ஐயா வருவாரு. சும்மா ஆக்சிடென்டான ஜெயிலுக்கு போவோம், 10 வருஷம் லைசன்ஸ் கேன்சல். இந்த மாதிரி மொத்த வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா நான் தான் ஸ்பெஷல் கேட். சரி நீங்கள் சொல்லுங்களேன், இது என்ன ப்ரைஸிங், எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ வாங்குனீங்க, எவ்வளோ தரீங்க? இந்த லேப்டாப் வந்து 16 inches M1 Pro 2021 மாடல், 16 GB RAM 512 GB SSD. இந்த லேப்டாப்புக்கு ஆப்பிள் கேர் ப்ளஸோட ஓ ஃபிசிக்கல் டேமேஜும் கவர் ஆகிடும். ஓகே ஓகே. இது எப்படின்னா ஆப்பிள் கேர் ப்ளஸ்னா கீழே உடஞ்சாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. இது எப்படின்னா டிஸ்பிளே உடஞ்சாலுமே அவங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி. இப்போ எப்படின்னா ப்ரோ, இந்த வாரண்டிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டிருக்கேன். சிலது 1 year வாரண்டியோட இருக்கும், சிலது ஆப்பிள் கேர் ப்ளஸோட இருக்கும், சிலது ஆப்பிள் கேர் மட்டும் பேஸ்ட் ஆன் லக்கும் இருக்காங்க. இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் ஆப்பிள் கேரில் இருக்குது. இந்த லேப்டாப்போட ப்ரைஸிங் வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 140 கொடுக்குறோம். M1 Pro 16 GB RAM 512 GB. நீங்கள் 140க்கு தரீங்க. இது புதுசு வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ? 512. ஓகே ஓகே. புதுசு வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2 lakhs இருக்குது. வா, இது வந்து சைஸ் வந்து ப்ரோ சைஸ் சொல்லிருங்க. 16 inches. 16 inches. அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்லாம் பாருங்க, எந்த ஒரு டென்ட்டுமே இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி அதிகமாக வாரண்டி இருக்க லேப்டாப்ஸ் தான் வாங்குவேன். எதனால இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்போட ப்ரைஸிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஏகி மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டம் கேஸ் ரீப்ளேஸ் பண்ணுற ப்ரைஸ் என்ன வரும்? இல்லை, ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த பாட்டம் கேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வேர் மினிமம் சொன்னால் ஒரு 40+ வரும். வா, இந்த டிஸ்ப்ளேக்கு என்ன பிரைஸ் வரும்? டிஸ்ப்ளே ஒரு 60 கிட்ட வரும். இது வந்து டிஸ்ப்ளேவே 60000, இது 45000. மொத்தமே 3 ஸ்பேர் தான் போகும். டிஸ்ப்ளே
இந்த பாட்டம் கேஸ் மதர் போர்டு. இந்த பாட்டம் கேஸ்ல கீபோர்டு, ட்ராக் பேடு, ஸ்பீக்கர்ஸ், பேட்டரி இது ஒரே ஸ்பேர். இதுல எது போனாலும் நம்மளால தனியா கீபோர்ட் மாத்துறது, ட்ராக் பேட் மாத்துறதுலாம் மாற்ற முடியும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அது வாங்கும்போது நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருவோம். இன்கேஸ் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம அழகாக ஆப்பிளில் கொடுத்தோமா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆக்சுவலி எனக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது ஒரு பயம் இருக்குது. சப்போஸ் கடைக்காரங்க நம்ம ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது, இதுக்காக தான் நான் வந்து ஷோரூம்லேயே வாங்குவேன். ஸோ அண்ணன் டெமோ பீஸ் அப்படிங்கிற அந்த சொன்ன தைரியத்தில் தான் வந்தேன். ஆனால் வந்து இப்போ அண்ணன் சொல்கிறத வச்சு அந்த மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கொடுத்தா நான் வாரண்டி கிளைம் பண்ணுவேன். அதே மாதிரி வாரண்டி முடிஞ்ச பிறகு எனி சர்வீஸ் we don't charge any service charges. எங்கிட்ட நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்க, இப்போ ஓஎஸ் போடுறது தனியாக சார்ஜஸ், ஜென்ரல் சர்வீஸ் தரேன், வெறும் ஸ்பேர் காஸ்ட் மட்டும்தான். இப்போ என்கிட்ட ஸ்பேர் காஸ்ட் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்களா, நீங்கள் ஆன்லைன் வாங்கிக்கிறீங்களா, நான் வாங்கி கொடுத்தாலும் ஃபிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். நான் ஸ்பேர் காஸ்ட் வந்து நீங்கள் ப்ரைஸ் வெளியே கூட செக் பண்ணி பார்க்கலாம், ஸ்பேரே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்புக் ஏர் இருக்குது, இது வந்து மேக்புக் ஏர் M1 8GB 256. இந்த டிஸ்பிளே காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35,000. இப்போ என்கிட்ட இந்த M1 ஏரோட டிஸ்பிளே மட்டுமே பார்த்தீங்கன்னா 25,000 தான். ரெடியாக இருக்குது, உட்காந்தீங்கன்னா 1 ஹவரில் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அவ்வளோ ஸ்பேஸ் வச்சுருக்கேன். இந்த கீபோர்ட் பேனல் செட்டு வந்து டோட்டலாக 10,000 தான் என்கிட்ட. வித் பேட்டரி ஒய் 10,000 தான். மதர் போர்டும் தனியாக வாங்கிக்கிறேன். எதுனாலும் நம்ம ஸ்பேர் தரோம். ஆப்பிள் வந்து ஸ்பேரே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி எனக்கு ஸ்பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் சிம்பிள் லாஜிக் நம்ம எப்படின்னா ப்ரோ அந்த போர்டு ஒரிஜினல், அந்த டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே அது ஆப்பிள் வந்து ஸ்பேராக வராது. நாங்கள் எப்படி ஸ்பேர் கன்வெர்ட் பண்ணுவோம்னா, இப்போ இந்த லேப்டாப் நான் வந்து M1 ஏர் வந்து 8GB RAM 256GB வந்து 52,000 சேல் பண்ணுவோம். இப்போ உங்ககிட்ட ஏர் இருக்குது, இந்த ஏரோட டிஸ்பிளே உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்பிளே சார்ஜ் 35,000. நான் என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட இருக்கிற மிஷினில் இருந்து இந்த மாதிரி டெமோ லேப்டாப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் கழட்டி கொடுக்குறேன். அப்போ போட்டோம்னா உங்களுக்கு என்ன நான் உங்ககிட்ட டிஸ்பிளே 25,000 சார்ஜ் பண்ணுவேன். என் காஸ்ட் எவ்வளோ 50,000. இதில் என்னுடைய பேலன்ஸ் என்ன இருக்குது, கீபோர்ட், ட்ராக் பண்ணுறாங்க, இதை தனியாக வேலை கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ஸ்பேரே ஆப்பிள் லேப்டாப். உங்களோட ப்ராடக்ட்டே நீங்கள் ஸ்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி என்கிட்ட வாங்குற லேப்டாப் எதுவுமே நாங்களா ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை கான்ஃபிகரேஷன் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. எந்த லேப்டாப்ல டிஃபால்ட்டாக என்ன கான்ஃபிகரேஷன் வந்தாலும் அதே தான். இப்போ 32GB ரேமோட வந்துருக்கா அதே காசு தான், 64GB ரேமோட வந்துச்சா அதே காசு. நாங்களாம் தனியாக வந்து இந்த லேப்டாப்ல இருந்து இந்த கீபோர்டு மட்டும் காட்டிக்கணும், பேட்டரி மட்டும் மாற்றிட்டு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் ஸ்பேரை எங்கே வேணாலும் எடுத்து போய் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே மேனுஃபேக்சர் வாரண்டி. இப்போ மேனுஃபேக்சர் வாரண்டியோட இந்த லேப்டாப் நான் எடுத்திருக்கேன், வாரண்டி 2025 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆப்பிளில் கொடுக்கும்போது இதோட ஸ்பேர் இல்லை மாற்றிட்டாங்கன்னு கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. சொன்னால் எங்கிட்ட தானே வருவீங்க, என்ன மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு, ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக பேக்டாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சீல்டு பீசஸும் அவைலபிளாக இருக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து M2 ஏர் லேட்டஸ்ட் மாடல் 2023 15 inches. இதோட ஆன்லைன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,26,000. நான் தரது எத்தனை ஜிபி இது SSD? 256 ஆகுது. 256GB. இது லேட்டஸ்ட் மாடல். இந்த லேப்டாப் வந்து ஆன்லைன்ல வந்து 1,26,000 இருக்கும். நம்ம தரது 1,05,000 வித் ஆப்பிள் வாரண்டியோட நான் ஆக்டிவேட். வாவ். அப்படியே 1 இயர் வாரண்டியோட ஆக்டிவேட். இது வந்து சீல். ப்ரோ ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்கா? ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்கு. பிக்க கூடாதுடா. இல்லப்பா பிக்கிற மாதிரி காமிச்ச பக்கையே. நெக்ஸ்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா HP NV லேப்டாப் போகுது. i5 13th ஜெனரேஷன் 8GB RAM 512GB SSD. அப்படியே 1 இயர் வாரண்டியோட சீல். இந்த லேப்டாப்போட பிரைஸ் வந்து 70,000 இருக்கும். ஆன்லைன் பிரைஸ் வந்து அரௌண்ட் 90 கிட்ட வரும். 13th ஜெனரேஷன். ஓ சீல்டு பீஸ் கம்மியா இருக்கு. 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. 20,000. பா. இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் ப்ரிசிஷன் சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப் சூப்பராக வேற லெவலில் இருக்குது லேப்டாப். எடிட்டிங் யூஸ் ஆகுமா? i7 13th ஜெனரேஷன் 16GB RAM 1TB SSD 6GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. வாரண்டி 2026 வரைக்கும் சீட்டு காட்டுது. இது நான் கொடுக்குற ப்ரைஸ் 1,21,000. இதோட MRP வந்து குறைஞ்சபட்சம், ஏன்னா இது வந்து சாந்தோசன் சீரிஸ் டெல் ப்ரிசிஷன், குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு 2.5 lakhs. இது நம்ம தரது 1,21,000. இந்த லேப்டாப் வந்து ஒரு தடவை நீங்க வாங்குனீங்கன்னா அப்படியே இருக்கும். இதோ பாருங்க MRP 2,37,700. ஐயோ டேய் திருப்பி கேட்டேன். நீங்க தானே தெரியாம கைப்பட்டு காட்டிட்டானே. ஓகே. இல்ல ஆக்சுவலி எல்லாத்துலயுமே இது ஒரு பயம் இருக்கும். இவன் இது பண்ணி நிரூபிச்சிருவான் போல. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா M1 Pro 16GB RAM 1TB SSD. இந்த லேப்டாப்பும் புதுசு ப்ரோ. நீங்க என்கிட்ட கேட்கலாம்ல, நீங்க எல்லா லேப்டாப்பும் புதுசுன்னு சொல்றீங்க, இது எப்படி புதுசுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பாருங்க,
இந்த லேப்டாப் ஆப்பிள் லேப்டாப்ல பேட்டரி சைக்கிள் கவுண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து இந்த லேப்டாப் எவ்வளோ டைம்ஸ் வந்து சார்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும். எவ்வளோ டைம் சார்ஜ் ஆயிருக்குன்னே காட்டுமா? 7 டைம்ஸ் 1லேருந்து 100% 7 டைம்ஸ் சார்ஜ் ஆகிருக்கு. அவ்வளோதானா? வாவ், ஏய் இது நல்லா இருக்கேப்பா. இப்படி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் ஃபோன்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது ஹெல்த்தை பார்ப்போம். நாங்கள் என்ன பார்ப்போம்னா பேட்டரியோட ஹெல்த்தை பார்ப்போம். ஸோ அந்த பேட்டரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே. எவ்வளோ பர்சன்டேஜ் மேலேடா? 80 மேலே தான் இருக்கும். 80க்கு மேலே இருந்தால் நல்ல ஃபோனு, ஓகே தைரியமாக வாங்கலாம். இதுவே 80க்கு கொஞ்சம் கீழே இருந்தாலும் சரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸில் இருப்போம். லேப்டாப்ஸில் வந்து எத்தனை வாட்டி இது வரைக்கும் சார்ஜ் போட்டிருக்காங்கன்னே இருக்குது. நான் வாங்கும்போது இங்கே இருக்க லேப்டாப்ஸ் எல்லாமே இல்லை ப்ரோ. மோஸ்ட்டாக 110 அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி லோயர் எண்ட் லேப்டாப் ஒரு 50,000-60,000 ருபீஸ் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஹையர் எண்ட் லேப்டாப் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமமாக பேட்டரி சைக்கிள் எவ்வளோ கம்மியாக இருக்கணும் அவ்வளோ கம்மி. இந்த லேப்டாப் நான் ஒரு 10 லேப்டாப் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டே செம்மையாக இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த 10 லேப்டாப் வாங்கினா உங்களுக்கு என்னாச்சு? ஸோ அதனால நான் ஒரு தடவை 1.2 லட்சம், அதனால நம்ம அந்த மாதிரி செக் பண்ணி தான் எடுக்கணும். டிடிஓ ஃபைனலி நம்ம 2 லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பட் இப்போ என்ன இருக்குதுலேயே அட்ராசிட்டினா என்னாச்சு? 1ல் வைக்கல, ஓ 0.5 வைக்கணுமா? ஐயோ யோன் தொல்லை தாங்க முடியலைங்க. இது கூட பரவாயில்லைங்க. இங்கே பாருங்களேன், என்ன நல்லா இல்லையா சாக்ஸ் கலரு. என்ன நீ நினைச்சிட்ட? இந்த கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கும். கமெண்ட்ஸ்ல நல்லா தாங்க இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறாங்க. இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மாப்பிள்ளை மட்டும் இப்படி வினோதமா இந்த பால் பச்சை ஆரஞ்சு, பால் பச்சையில் தான்டா இருந்தேன். எப்போ நான் ஆரஞ்சுக்கு மாறினேன். ஓகே டிடிஎஃப் வந்து நான் 2 லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ பிரச்சனை என்னென்னா தெய்வம் வந்து எனக்கு எடிட்டிங்க்கு இப்போ அந்த லேப்டாப் வேணும்னு அடம் பிடிக்கிறான். ஆக்சுவலி நம்ம கடைக்கு 2 லேப்டாப் வேணும். கண்டிப்பாக அது 2 லேப்டாப்புமே கிடைக்குதான் மாப்பிள்ள. அதுவும் உணர்ந்து தான் மாப்பிள்ள. இப்போ 2மே நான் வாங்கினாலும் அதில் 50% உனக்கு தான்டா பங்கு வரும். பட் இருந்தாலும் நம்புடா, அப்படி பார்த்தாலும் அது உன் கணக்கில் தான்டா வரும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நானும் ஓனர் தான். ஆமாண்டா, நீயும் ஓனர் தான். ஸோ வந்து கடையில் வச்சுக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னா M1 Pro லேப்டாப் 2 வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 TB, இன்னொன்று வந்து 512 GBங்க. சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, சார்ஜரும் வச்சிருக்காங்களா? பெயிண்ட் கலர். ஓகே ஓகே. ஆனால் டேட்டா கேபிள்ஸ் வச்சிருக்கீங்களாண்ணா? கேபிள் மட்டும் இல்லை ப்ரோ. ஏன்னா கேபிள் ஸ்டாக் இல்லை ப்ரோ. ஐயோ எங்களுக்கு கேபிள் தானே பெரிய பிரச்சனையே. நாங்கள் பாஸ்வேர்ட் தெரியலன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டிடி பாஸ்வேர்ட் தான் எல்லாமே கேப்டன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்து சும்மா நான் ஒரு சிஸ்டமில் வந்து 1 2 3 4 கொடுத்து உள்ளே போயிடலாமான்னு சொல்லி வந்தேன். சைனிங் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. சரி நம்ம பேர் வைப்போமே அப்படின்னு சொல்லி இந்த பேருக்கு என் பேர் வச்சுக்கோங்க. ஸோ வந்து லேப்டாப் பேர், அதாவது லேப்டாப்போட பாஸ்வேர்டு வந்து கேப்டனில் டிடி பாஸ்வேர்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு லேப்டாப்புங்க, அண்ட் வந்து அது ஒரு லேப்டாப்புங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 512 GB அண்ட் வந்து இது 1 TB. ஸோ வந்து மேலே எங்களுக்காக இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. லைட்டாக சின்ன இடத்துல பப்ளாக இருக்குது. இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது நார்மல் ஆகிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துற டிடிஎஃப். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து அண்ணா என் பசங்களுக்கு நல்ல ரேட்டில் பண்ணி தரணும். ஸோ என் பேர் சொல்லிட்டாங்கன்னா பசங்களுக்கு வெயிட்டாக கவனிச்சு விடுங்க. நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே அங்கே ஏதோ சம்திங் 1,40,000 சொல்லும் போது நீங்கள் 70,000க்கு பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஸோ அதை வந்து என் பசங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணி ஒரு 60,000 ஒரு 50,000 முடிஞ்சா ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷம் தான். பா ஹைலைட்டாக தெரியுதுடா மாப்பிள்ள, ஹைலைட்டாக தெரியுதுடா உன் சாக்ஸு. எங்கேருந்து பார்த்தாலும் திருப்பி காட்டுறா இந்த கேமராவை. ஐயோ சாக்ஸை திருப்பி காட்ட சொல்லடா, கேமராவை திருப்பி காட்டுறா. கேமராவையா? ஓ போலாமா? சரி போலாம். ஐயோ என் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது, அது தெரியாமே இருக்கட்டும். வேணாம் கால் பண்ணி திட்ட மட்டும் தான் செஞ்சாங்களா? அதான் இதானே என் ஃப்ரெண்டு, அதாவது நம்மளோட டிடிஎஃப் கேமராமேன். இவங்க அதாவது கேமராமேன் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் அதுதான். பர்த்டேக்கு ஃபோன் இல்லை மாப்பிள்ள, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி பையன் ஆசைப்படுறான், இன்னொரு ஐஃபோன் வாங்கி கிஃப்ட் பண்ணேன். 2 நாளில் விற்றுட்டு வேறு ஃபோன் வாங்கிட்டானே. எப்படி மனசுக்கு வலிச்சிருக்கும். ஃபோன் வந்துடா, அந்த வலி இருக்கே, அந்த வலி. ஃபோன் வந்து அவங்க என்னடா பேச்ச மாத்திரியா? சொல்லிடுறேன். சொல்லு. ஆனால் ஐஃபோன் 11 வாங்க மாப்பிள்ள 30,000 கொடுத்து இவன் தெரியாது ஃபோனே இல்லாதவங்களுக்கு ஐஃபோன் 11 வாங்கி கிஃப்ட் பண்ணுனேன். அதே கிடையாது. இந்த ஃபோனை கொடுத்துட்டு அவன் வாங்கி கொடுத்த ஃபோனை கொடுத்துட்டு நான் 12 Pro வாங்கினேன். எக்ஸ்ட்ரா 30,000 கொடுத்து தப்பு இல்லை.
தப்பு தான். ஆனா ஐபோன் 62 ஜிபி வாங்க 30 மொபைல் தானா நீங்க என்ன பண்ணீங்களோ சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணீங்க எதை காட்டுவீங்களோ நான் சொன்னேன் அதான் உங்களுக்கு வச்சு வாங்கி ஸ்டைலா இருக்கு நான் கேட்டேன் பர்த்டே கிஃப்ட் ஆன பயப்படுது சரிண்ணா அதான் நீங்களே முடிவு பண்ணுறீங்க எவனுக்கும் கிஃப்ட் இல்லை எனக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அஜிமா பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது பெருசாக பண்ணுவாங்க. ஸோ டிடிஎஃப் அண்ணனோட கடையில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாமா, ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாமா, அது எப்படி நான் வாங்குறது? ஆன்லைன்ல எந்த ப்ராடக்ட்னு சொல்லி பார்க்கணும் ப்ரோ. அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் ப்ராடக்ட் டீடைல் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவோம். அதாவது இப்போ காண்டாக்ட் வாட்ஸ்அப்பில் உங்களை காண்டாக்ட் பண்ணாலே போதும், அந்த நம்பரும் கொடுத்துருங்க, நான் போட்டுறேன். டிடிஎஃப் 2 லேப்டாப்பும் வாங்கி பேக்குள்ளே போட்டுட்டு அப்படியே இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அண்ணா ரொம்ப 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 நன்றி. இன்னொரு லேப்டாப் மாப்பிள்ளையோட பேக்கில் இருக்குது. அதாவது மாப்பிள்ளை பேக்கு தான், 2 கடைக்கு தான் போகணும். இப்போவே சொல்லிட்டேன், எனக்கு வாங்கி தரணும்னு ஆசை தான். எப்படி இருந்தாலும் கடையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு தான் மாப்பிள்ளை. அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் கடையில் வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் முடிஞ்சா வாங்குங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ஓனர்ஷிப் ரிவ்யூவும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக தருவேன். ஆக்சுவலி குயிக்கஸ்ட் டீல்னு சொல்லுவாங்கல்ல, சீரியஸாக இங்கே வந்தோம், பார்த்து இருந்துச்சு. அண்ணன்ட்ட எல்லா லேப்டாப்போட ஸ்பெக்ஸும் கேட்டோம். ஆக்சுவலி சும்மா தான் ஸ்பெக்ஸ் கேட்டோம், சரி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஆப்பிள் தான் வாங்கணும். சப்போஸ் அந்த ஸ்பெக் பிடிச்சி தான் வாங்கிக்கலாம். ஏன்னா அது ஆப்பிள் டிவைஸ் வந்து நம்ம ஷோரூமில் இருந்தால் அது ஒரு மாதிரி, அது டிடிஎஃப் பிட்சாப்பில் இருந்தால் அது ஒரு மாதிரி ப்ரீமியமாக காட்டுங்க. அதனால தான் இதை வந்து பார்த்து வாங்கினோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி 2ஓட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்க, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோனா ஒன்று வந்து 239 அண்ட் வந்து இன்னொன்று வந்து 2 லட்ச ரூபாய். நமக்கு எவ்வளோ ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னா 1,47,000 அண்ட் வந்து இன்னொன்று வந்து 1,40,000. நான் கேட்டேன் அதுக்கப்புறம், அண்ணா என்ன 1 TB ஒரு 500 GB பக்கம் வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் 7,000 ரூபாய் தான் வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ப்ரோ இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது ப்ரோ. ஸோ வந்து டாலர் ப்ரைஸ் ஏறும் போது இறங்கும் போது இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொன்னார். அப்போ ஆகும் மொத்தம் 7,000 ரூபாயில் 1 TB மாறுமா, அப்போ எனக்கு இன்னொரு டிவி கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ இன்னொரு 2 நாள் 4 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது, இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் தேவை அப்படிங்கிறனால 2 லேப்டாப் இப்படி வாங்கிட்டோம். எங்களுக்கு என்ன ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன 147,000 அதை முடிச்சிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 130 எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் பக்கம் ஆஃபர் அண்ட் வந்து 1 இயர் வாரண்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளா. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷன்லையும் நம்மளோட லிங்க் தரேன். ஆன்லைனும் அவைலபிள். ஆன்லைன் எப்படி அவங்களோட நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஓகே நான் எனக்கு தாங்க அப்படின்னா ஒரு அண்ணன் வந்து ஹோம் டெலிவரியே பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப நன்றி. என் பசங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு 10,000 ரூபாய் ஆஃபர் பண்ண மாதிரி என் பசங்க எப்போ வந்தாலும் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு 10,000 ரூபாய் வர முடியாது ப்ரோ. பாத்து கண்டிப்பா எங்க அப்பா மாதிரி பேசுறாரு. காம்போ எங்க அப்பா கேட்டேன் காம்போல அதெல்லாம் கட் பண்ணியாச்சு அந்த மாதிரி பேசுறாரு. 10,000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க சார். ஒரு 5,000 நான் எனக்கே 10,000 ரூபாய் நீங்க கம்மி பண்ணி கொடுத்தது கம்மின்னு ஃபீல் பண்றேன். ஐயா பசங்களுக்கு கம்மி பண்ணி தர மாட்டீங்களா? 10,000 பத்தாதேப்பா. 10,000 எவ்வளவு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் தர முடியுமோ தர முடியும். மேக்ஸிமம் என் பசங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் தர முடியுமோ தாங்க. ஓகே நன்றி. லவ் யூ so much. ஹாப்பியா இருங்க. பாய். ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலி லாயரை நான் பார்க்க போகிறதா இருந்துச்சுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லேட் ஆகிருந்ததுனால, அதாவது நைட் ஆகிடுச்சு. டைம் எவ்வளோ அப்படின்னா 7:33 ஆச்சு. நல்ல வேலை 7:32 ஆகல, ஏன்னா எனக்கு எப்போவுமே 7:32 ராசி. ஸோ வந்து 7:33 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி அண்ணா இப்போ கிளம்பி வரட்டா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி லேட் ஆகிடுச்சுப்பா, சீனியர் நான் இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி நான் நாளானிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. டிடிஎஃப் நம்ம ஓட்டிட்டு வந்த பைக்கை மாப்பிள்ளை ஓட்டிட்டு போகிறோம், மாப்பிள்ளை ஓட்டிட்டு வந்த புல்லட்டை நாங்கள் ஓட்டிட்டு போகிறோம். ஸோ நாங்கள் 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண மாப்பிள்ள. ஆனால் இந்த சந்தோஷ் பையன் மட்டும் ஹெல்மெட் போடல. ஸோ வந்து ஹெல்மெட் கையில் வச்சுக்கிட்டே போடாமல் இருக்கான். ஃபோன் வேறு பேசிட்டு போறானா, கொஞ்சம் வேகமாக போ. ஸோ வந்து ஆமாம் மாப்பிள்ள, நான் ரொம்ப நல்லவன் ஆகிட்டேன். ஸோ வந்து விதிமுறை எல்லாமே மதிக்கிறேன். ஃபோன் வேறு பேசுறியா? ஸோ வந்து மாப்பிள்ளையோட லைசன்ஸை வந்து சைடில் ஃபோட்டோவாக போடுறேன். ஓ கை வேறு விட்டுட்டு அச்சுத்துறா மக்களை. ஸோ வந்து சந்தோஷோட பைக் டிரைவிங் லைசன்ஸோட ஃபோட்டோவை வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து ஃபைன் அவங்களோட லைசன்ஸ் மேலே போட்டுருங்க மக்களே. கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணேன், அவன் மூச்சியே காட்ட மாட்டேங்கிறான். ஃபோன் வேறு பேசுறியா நீ? டிடிஎஃப் நம்ம கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. அண்ட் வந்து நம்ம லேப்டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ டடான், பயங்கர அழகாக இருக்குங்க. நம்ம கடையே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குல்ல. ஸோ அண்ட் வந்து நம்ம டிடிஎஃப்லாம் வந்திருக்காங்க, ஹெல்மெட் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ஹெல்மெட் போட்டு பார்த்துட்ருக்காங்க. அடா அடா அடா. எது ஏண்டா கப்புள்ஸை கூப்பிட்டு வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுங்கிறாங்க. ஏண்டா கப்புள்ஸ்க்கு என்னடா இங்கே வேலை? கப்புள்ஸ்க்கு ஹெல்மெட் வாங்கி தரணும்னா ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. அப்படின்னா சந்தோஷம், ஹாப்பி. அண்ட் வந்து டிடிஎஃப் இந்த இடத்த பார்த்தாலே லைட்டாக எனக்கு கண்ணே கலங்குதுங்க. ஸோ எவ்வளோ ஆசாசியாக இந்த இடத்த ரெடி பண்ணோம்.
ஓகே எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ வந்து ஹைபூசா இருந்த இடத்துல இப்போ அதே ஹைபூசா அந்த இடத்துல இருக்குது. பட் இந்த கடையில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நினச்சோம் நம்ம ஹைபூசாவை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி நடக்காமல் போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஸோ வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அண்ணே ஆர்டிஸ்ட்ண்ணே எப்போ ஆரம்பித்த ஒர்க்கு இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க. பட் இந்த வாட்டி கன்ஃபார்மாக முடிச்சு கொடுத்துருவேன்ட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மற்ற டிடிஎஃப் என்னென்னா, இன்னும் நம்ம பிட் ஷாப் ஓப்பன் ஆகலை. பிட் ஷாப் இன்னும் கொஞ்ச நாளில் கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். நம்ம அஃபீஷியல் டிடிஎஃப் பிராண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் செகண்ட் ப்ராடக்ட் லைவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைன் சேல்ஸ் ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கடையில் ஒவ்வொரு பொருளாக வந்துடுங்க. ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட எல்லா பொருளையுமே இறக்கலாம். பட் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இல்லை நம்ம எவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்தவங்க. ஸோ இவ்வளோ கடையை ரெடி பண்ணதே நமக்கு பெருசு. அதனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஒவ்வொரு பொருளாகவே நம்ம பண்ணுவோமே. ஸோ வந்து கீழேருந்து மேலே வந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் கடையில் எந்த பொருளும் இன்னும் இறக்காமல் இருக்கோங்க. பட் இதே மாதிரி இருக்காது. இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக எல்லா பொருளும் இறக்கி நம்ம மாஸ் பண்ணிடலாம். ஓகே டிடிஎஃப், சொல்லி இந்த ப்ளாக் இதோட எடிட் பண்ணிக்கிறேன். நம்மளோட லோகோக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன். வந்து லோகோ எந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட எடிட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. டேக் கேர், எவ்வளோ வேகமாக போச்சு வைப்பாங்க, அது மெயில் மட்டும் பண்ண வேண்டியது. பட் டிடிஎஃப் மிஸ் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது மங்க சேவ் பண்ணுங்கள். நம்ம இம்மார்டல் டிடிஎஃப் வாசன் புது சேனலை செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.